அது இதுன்னு நீ ஒண்ணுமே புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லக்கா. புரிஞ்சுக்கிறவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க. ஆனா புரியாதவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. மருமகளுங்களே, உங்க பெரியத்த எனக்கு அக்கா, நான் அவங்களோட தங்கச்சி. அக்கா தங்கச்சியா? எங்களுக்கு எதுவும் புரியல. ஏற்கனவே சொன்ன இல்ல மருமகளே, புரிஞ்சுக்கிறவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க, புரியாதவங்களுக்கு புரியவே புரியாது. எல்லாரும் தயாரா இருங்க. இனிமே இந்த மனோரஞ்சனையோட டபுள் டோஸ் தான். அப்படிதானக்கா? வா உள்ள உட்காரு. ராமு, கார்ல இருந்து லக்கேஜ் எல்லாம் கொண்டு வா. சரிங்க ஐயா. உட்காரு. அக்கா, எனக்கு பெருமையா இருக்கு. வெறும் 2 ரூமா இருந்த இந்த வீட்டை பெரிய மாளிகையா மாத்திருக்கீங்க. 2 ரூம்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இதெல்லாம். இப்போ இத்தனை ரூம் அவரோட ஆசீர்வாதத்தால தான் நான் கட்டினேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இங்க இருக்கிறது பெரிய மாளிகை மட்டும் இல்ல, என் குடும்பமும் இங்க சேர்ந்துதான் இருக்கு. ஆமாக்கா, இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரியறவங்களுக்கு உடனே புரியும், புரியாதவங்களுக்கு புரியவே புரியாது. சுரேந்திரா, நல்லா இருப்பா, நல்லா இரு. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. பசங்களுக்கு எல்லாம் gift வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். பரவாயில்ல விடு. நீ வந்துட்டல்ல, எங்க எல்லாருக்கும் அதுவே பெரிய பரிசு. அது உண்மைதான். வா. நல்லா இருமா. gift வாங்கிட்டு வரல என்ன, நான் இது உனக்கு கொடுக்கறேன். இந்தா, இது உனக்கு. பரவாயில்லையே சின்னத்தை. தீர்க்க சுமங்கலியா இருமா. தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா இருமா. இந்தா, இவ கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன். ஆனா வந்த உடனே அர்ஜென்ட்டா கிளம்பிட்டேன். அந்த நேரத்துல கருணாவை பார்த்து என்னால பேசக்கூட முடியல. ஏற்கனவே அத்தை உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்காங்க. ஆஹா, என்ன சொன்னாங்க? என்ன பத்தி அப்படி இப்படின்னு சொன்னாங்களா? சரி சரி, அதெல்லாம் விடு. இப்ப இந்த மனோரஞ்சன் இங்க வந்துட்டேல்ல, இனிமே பாருங்க, எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் தான். என்டர்டைன்மெண்ட் டபுள் டோஸ். எல்லாரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்தா வெச்சுக்கோ. அவ்வளவுதான், போ. இப்ப நம்ம சுஜாதாவோட மருமகங்களை நீ பார்க்க போற. உமா பவி, தீர்க்க சுமங்கலியா இருங்கம்மா. ஒரு நிமிஷம். இந்தா, இது உனக்கு. இது உனக்கு. இதுவும் உனக்குதாம்மா. அவ்வளவுதான், போங்கம்மா. அதுக்கப்புறம் இவ சீமா, இவ ரோகிணி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தீர்க்க சுமங்கலியா இருங்கம்மா. இந்தா, இது உனக்கு. அப்புறம் இது எல்லாமே உனக்கு தான். இல்ல இல்ல, முதல்ல ரோகிணி, அதுக்கப்புறமா சீமா. முதல்ல ரோகிணி, அப்புறம் சீமாவா? அக்கா, என்ன கன்ஃபியூஷன் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, அது வந்து சீமா தான் ரோகிணியோட அக்கா.
ஆனா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ரோகிணி தங்கச்சியா இருந்தாலும் சரி, அவளுக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. அதனால அவதான் மூத்த மருமக. சீமாவோட கல்யாணம் பிரேமோட நடந்திருக்கு. இப்ப புரியுதா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரோகிணி தான் சீமாவோட பெரியவ. ஓஹோ, அக்கா சின்ன மருமக, தங்கச்சி பெரிய மருமகளா? ஒண்ணு இல்ல, பெரியவங்களுக்கு சின்னவங்களை விட அதிகமா தரணும்ல. அட, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நான் எதை செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வேன். போங்கம்மா, போய் உட்காருங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் அக்கா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உங்க மருமகளுங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க. எல்லாம் அந்த அம்மன் அருள் தான் சின்னத்தை. இங்க பாரு, உனக்காக தான் நான் அந்த டிவியை கூட இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஐயோ அக்கா, இத பார்த்த உடனே எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, வர்ற வழியில எல்லாம் நான் இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க நான் டிவி சீரியல் எல்லாம் மிஸ் பண்ணிடுவேனோன்னு. அக்கா, எனக்கு டிவி சீரியல் பாக்கலன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடே இறங்காது. அக்கா, எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, டிவி சீரியல் பாக்கலன்னா என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இன்னைக்கு தான் தெரிய போகுது அந்த மாமியாரு மருமக போட்ட பிளான்ல இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு. பாவம் அந்த மாமியார், அவ்வளவு மோசமான மருமக அவ. எப்படிதான் அவ கூட அவங்க வாழ்றாங்களோ தெரியல. அந்த மாமியார கடவுள் தான் காப்பாத்தணும். அந்த மாதிரி மருமக வேறு யாருக்கும் அமையவே கூடாதுக்கா. சின்னத்தை, என்ன விஷயம்? திடீர்னு நீங்க எங்க வந்திருக்கீங்க? அது நாளைக்கு மாமாவோட திதி இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை அது இதுன்னு நேரம் சரியா இருக்கும். அதனாலதான் இந்த தடவை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வரணும்னு நினைச்சேன். சின்னத்தை, உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் அங்க இருக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் மருமகளே, புரிஞ்சுக்கிறவங்களுக்கு உடனே புரிஞ்சிடும், புரியாதவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அது சரிக்கா, நாளைக்கு மாமாவோட திதிக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டீங்களா? நீ வா மனோ, முதல்ல ரூமுக்கு வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அதுவும் சரிதான்க்கா. நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். சரி. இவங்க ரெண்டு பேரையும் எப்படி பார்த்தாலும் அக்கா தங்கச்சி மாதிரியே தெரியல. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்கல்ல. எதுவா இருந்தா என்ன, இவங்க நிச்சயமா நமக்கு டபுள் டோஸ் தான். நாம நல்லா என்ஜாய் பண்ண போறோம். மனோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த சாப்பிடு. அக்கா, நீங்க ரொம்ப நல்ல அக்கா. உண்மையிலேயே உங்க அளவுக்கு யாருமே இல்ல. உண்மையிலே அக்கா, என்னக்கா, என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையா? அப்ப உங்க முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? நான் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படி இருந்தா எப்படி? நான் பக்கத்துல இருக்கும்போது என் அக்காவோட முகம் இப்படி வாடி போயிருந்தா நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. அது அவர் ஞாபகம் வந்துடுச்சு. நாளைக்கு அவரோட திதி இல்ல,
இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான்க்கா. ஆனா உங்களை புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாதுக்கா.